ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜி தமிழுக்கு வணக்கம் சார். நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அஇஅதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி குழப்பம் எழுந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உட்கட்சி குழப்பம்ன்றது ஊருக்கே தெரியும். ஏற்கனவே 10 முறை தோத்து போன பழனிசாமிக்கு சட்டப்பூர்வமாக பெரிய சிக்கல், அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அந்த கோர்ட்டு தீர்ப்பு விளைவாய் இரட்டை இலை இனி சிவில் கேஸ் முடிஞ்ச பின்னாடி தான், தீர்ப்பு வந்த பின்னாடி தான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். இதுதான் என்னுடைய மனு. அந்த மனு மீது நியாயமான தீர்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கும். நேற்றைய தீர்ப்பை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து நிற்கின்ற தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. தலைவர் எம்ஜிஆர், தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த வளர்ந்த இயக்கம் என்றும் நிலைத்து நிற்கும். சார், நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் பேசிய பொழுது, என்னை சோதிக்காதீர்கள், நான் அதிமுகவில் எவ்வளவோ தலைவர்களை பார்த்த ஒரு தொண்டர், என்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாரு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தற்பொழுது ஆர்பி உதயகுமாரும் பதில் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவத்தில் இபிஎஸ் அவர்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த ஆர்பி உதயகுமாருக்கு வெயில் நேரத்துல பேச வேணாம்னு சொல்றது நல்லது. ஏன்னா ஏற்கனவே அவர் எம்ஜிஆர் அம்மாவை தவிர்த்து கிணத்துக்கடவு, அவினாசி கிணத்துக்கடவு திட்டம், அதுல போய் தலைவரும் அம்மா படத்தையும் வைக்காம போய் அசிங்கப்படுத்தி குழி தோண்டி புதைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழ் என்றுமே நிலைத்து நிற்கும். பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்து நிற்கும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க புகழையே புதைக்கிறதுக்கு புறப்பட்ட இந்த துரோகிகள் தான் மற்றவங்களை பார்த்து துரோகிகள், எதிரிகள்னு சொல்லி, அது எதுக்கு அப்படி வெஞ்சாமரம் வீசுறாரு உதயகுமார் பழனிசாமிக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அண்ணன் எங்க, இந்த உதயகுமார் எங்க, மோஸ்ட் ஆஃப் தி சீனியர் லீடருங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உதயகுமார் ஓபிஎஸ் அண்ணன் வீட்டை சூறையாடுறாரு. அதே மாதிரிதான் பேச்சுக்கள் வருது. ஆக வேற என்ன பாலிஷ் போட்டாலும் அந்த பழனிசாமி பாலிஷ் சக்சஸா போய் முடியாது. ஆகவே பழனிசாமி வீழ்ந்து விட்ட ஒரு தலைவர். அவர் வெளியேறினால்தான் அண்ணா திமுகவுக்கு வாழ்வு வரும். 1000 உதயகுமார் அவருக்கு சாதகமாக பேசினாலும் வெற்றி பெற முடியாது. சார், இப்ப இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல வேலுமணி அவர்கள் பேருக்கு பின்னாடி செங்கோட்டையன் பேர் போட்டதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மூல காரணம் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? எங்க அநாத பசங்களா இருந்தவனுங்க, நாங்கள் எல்லாம் அநாதைகள். இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் நாடு செய்த தலைவி அம்மா, அந்த அம்மா படத்தையே தூக்கி போட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லி பொய் சொல்லி வித்திட்டவர். அந்த திட்டத்திற்கு 3,72,00,000 ஒதுக்குற ஒரு அம்மா எல்லாத்தையும் மறைச்சிட்டு போறாங்க. அந்த ஆளு அது வெஞ்சாமரம் வீசுறான் இந்த உதயகுமாரு. என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். நாட்டு மக்கள் பார்த்துட்டு சாரி துப்ப மாட்டாங்க. யாருங்க பண்ண? அம்மா இல்லாம நாங்களாங்க? அந்த கட்சி கிட்சி கொள்கை அதிகாரம் ஆட்சியெல்லாம் அப்புறங்க. எனக்கு அம்மா தாங்க, எனக்கு தலைவர் தாங்க. நான் நன்றி கேட்ட உதயகுமார் இல்லைங்க. இல்ல, எத்தனையோ தலைவர்கள் பார்த்தோம்னால் சசிகலா அவர்களுடைய இருக்கட்டும், டிடிவி, அதற்கு பிறகு ஓபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடையும் தொடர்ந்து முரண்பாடு இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்கு தற்பொழுது செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து முரணை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இதுதான் ஆரம்பம். நான் உட்கட்சி பூசல் ஆரம்பம் ஆயிடுச்சு. எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. செங்கோட்டையன் பக்கத்துல இருக்க யாரும், சாரி பழனிசாமி பக்கத்துல இருக்க யாரும் அவரை ஏத்துக்கிறதா இல்ல. திடீர்னு இந்த வேகமா புரட்சி வெடிக்கும். ஒரு செங்கோட்டையன் அண்ணன் இல்ல, ஒரு கோகுல இந்திரா இல்ல, 1000 பேர் திரண்டிருந்து இவரை வெளியிலே தள்ளுகிற காட்சி விரைவிலே நீங்கள் பார்த்தீர்கள். அது நடக்கதான் போகுது. சார், நேற்று சிவி சண்முகம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. கட்சிக்கே தொடர்பு இல்லாத ஒருத்தர் எப்படி வழக்கு தொடர முடியும்? இதை தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கு தொடர்ந்தவரா உங்களோட கருத்து என்ன சார்? என்னதாங்க சொல்றாரு? வழக்கு தொடர்ந்தவரே நான் தான், வேற யாரும் இல்ல. அதான் நீங்க பேர் தான் கூட இருந்தாங்க. சூரியமூர்த்தி வழக்காச்சு, டெல்லியில ஆர்டர் வாங்கினா அவர் என்னதான் சொல்றாரு? யாரு? சிவி சண்முகம். அவர் நிதானத்துல பேசினாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. முகத்தெல்லாம் பார்க்க முடியல. அவர் முகம்லாம் மாறி யார் இவர்? எல்லாரும் கட்சிக்காரர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க எல்லாத்தையும். நாங்க யாரும் கட்சியில இல்ல, இவங்கதான் கட்சியில இருக்காங்க.
அது உத்தரவு நீதி ஏமாந்தா நீதி அரசரை கூட அதிமுக இருந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. தேர்தல் கமிஷன்ல இருக்கவங்கள அதிமுக இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க அவருக்கு எதிர்ப்பா பேசுனா உங்களையும் சொல்லிடுவாங்க. யார பார்த்தாலும் கட்சியில இல்ல. இது என்னங்க இது அர்த்தம்? இது யாரு கட்சி என் கட்சிங்க. இவங்க கட்சியில இல்ல, பழனிசாமி கட்சியில இல்ல, இந்த பாடா போன உதயகுமார் கட்சியில இல்ல, யார பார்த்து டிவி சண்முகம் கட்சியில இல்ல. இந்த டிவி சண்முகத்துல என்ன யோகியது இருக்குது பேசுறதுக்கு? நடுராத்திரி 12 மணிக்கு அம்மான்னு சொல்லாது, அம்மான்னு சொல்லு, சினிமான்னு சொல்ல, சினிமான்னு சொல்லாது, அம்மான்னு சொல்லு, இப்படித்தானே கத்துனாரு. பெங்களூர் ஜெயில இருக்கும்போது வந்து காலில் விழுந்தாருல, சினிமா காலில். எனக்கு இல்ல தெரியும் அந்த கதை. இவர் பேசுறாரு. அது நேற்று தோத்து போனதுல ஒண்ணுமே புரியலீங்க. அடி விழுந்து செம்பிட்டு அடி விழுந்தது கோர்ட்ல இருந்து. அதுல கலங்கி போய் உளர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே இதுதான் நடந்தது. டிவி சண்முகம் உதயகுமார் பேசுறதுலாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு இணங்கி போல, அதனாலதான் இது போன்ற தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வந்து இரட்டை இலையை முடக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. இது நாளெல்லாம் அலைஞ்சி 4 வருஷமா 10 ரெப்ரசன்டேஷனை கொடுத்து கோர்ட்டுக்கு அலையா அலைஞ்சி எங்க வக்கீல் திருமூர்த்தியை வச்சு வாதாடி ஒரு பெரிய தீர்ப்பு வாங்கியிருக்கேங்க. இதுல எங்கெங்க பிஜேபி வரும்? இத ஊடகங்கள் தாங்க பெருசு பண்ணுது. யோசனை பண்ணுங்க நியாயமா? அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுது. 7 இடத்துல டெபாசிட் போன அதிமுக 13 இடத்துல 3வது இடத்துக்கு போன அதிமுக இனி வராதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றாரு. அப்புறம் இந்த வேலையை வாங்க பிஜேபி பண்ண போகுது. தெரிஞ்சிருந்தவங்க யோசனை பண்ணணும். இந்த பிஜேபி உள்ள கொண்டு வராதீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு புகழேந்திக்கும் போயிட்டு என்கிட்ட தோத்துட்டாரு. இனிமேல் தோல்விதான் மிஞ்சும். அதிமுக துரத்தி அடிக்கின்ற நிலை ஏற்படும் வரை ஓய மாட்டேன். இதுதான் பதில்.